ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து சித்ரா பௌர்ணமிங்க. பூஜை அறையெல்லாம் ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணியிருக்கிறேன். நம்ம வீட்டுக்கு புது வரவாக வந்திருக்கிற நாமம், சங்கு, சக்கரம், கருடாழ்வார், அதோடு வந்து அனுமர். அந்த இது எங்கே வைக்கிறது அப்படின்னு யோசனை பண்ணேன். கீழே எங்கேயும் வைக்கிறதுக்கு இடம் இல்லைங்க. அதனால் பெருமாள் படத்துக்கு மேலேயே அழகாக அவங்கள வந்து வச்சுட்டேன். எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து எல்லா சுவாமிகளுக்கும் செவ்வரளி கிடச்சதுனால செவ்வரளி கட்டி போட்டிருக்கேங்க. ஆனால் அந்த செவ்வரளி வந்து ரொம்ப நேரம் இருக்குமா அப்படின்னு கேட்டால் இருக்காதுங்க. இந்த வெயிலுக்கு இப்போ நம்ம போட்டு ஒரு 2 மணி நேரத்தில் அந்த பூ இருந்த இடமே தெரியாமல் போயிடும். இருந்தாலும் அந்த பூக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குங்க. வராகியம்மன் ஃபோட்டோக்கும் அழகாக வந்து செவ்வரளி மாலை போட்டிருக்குங்க. நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா சிலையும் பௌர்ணமி அன்னைக்கு அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. நம்ம வந்து பால் இல்லைனாலும் சுத்தமான தண்ணியில் ஒரு பிஞ்ச் மஞ்சப்பொடியும் ஒரு பிஞ்ச் வந்து ஜவ்வாது பவுடரும் போட்டு கூட அபிஷேகம் பண்ணும்போது நல்ல ஒரு உயிர்ப்பு சக்தி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க பௌர்ணமி தினத்தில். ஏன்னா பிரபஞ்ச பேராற்றல் நிறைஞ்ச அந்த நாளில் நாம் செய்கிற எந்த வழிபாடாக இருந்தாலும் சரி, எந்த பரிகாரமாக இருந்தாலும் சரி, நமக்கு 2 மடங்கு பலன் தரும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க. இப்போ வந்து நிலவாசலில் ஒரு ஊதுவத்தி ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பூஜை அறையில் எல்லா தீபத்தையும் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் எல்லா தெய்வங்களும் எங்கிட்ட இருக்கிற சிலைகள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேங்க அபிஷேகம் பண்ணுறதுக்காக. ஒரு அபிஷேகம் தாங்க பண்ண போகிறேன். பால் அபிஷேகம் பண்ண போகிறேன். நம்முடைய மனசு எப்போதுமே தெளிவாக இருந்தால் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது எந்த ஒரு முடிவையும் தவறாக எடுக்க மாட்டோம். பிரச்சனைக்கு உண்டான சரியான முடிவை எடுக்கிறவங்க வாழ்க்கையில் நிம்மதி பறி போகாதுங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய மனுஷங்க பெரும்பாலும் செய்யக்கூடிய தவறு, ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது பதட்டத்தில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்ற ஒரு பதட்டத்திலே அதற்கு உண்டான சரியான முடிவை எடுக்காமல் விடுறது தாங்க காரணம். பதட்டம், மனக்குழப்பம் எதிலுமே ஒரு தெளிவு இல்லாமல் செயல்படும் போது நமக்கு வந்து பிரச்சனை வருங்க. குடும்பத்தோட நிம்மதி கெட்டு போகுங்க. இந்த மனக்குழப்பத்தை கொடுக்கறது யாருன்னா மனோ காரணமான சந்திர பகவான் தாங்க. உங்களுடைய மனக்குழப்பத்திலிருந்து விடுபட எந்த பிரச்சனை வந்தாலும் தெளிவான முடிவை எடுக்கணும் அப்படின்னா இந்த பௌர்ணமி, அதாவது சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நாம் வந்து வழிபாடு செய்யணும். பொதுவாகவே சித்ரா பௌர்ணமின்னு கிடையாதுங்க. எந்த பௌர்ணமி தினமாக இருந்தாலும் நம்ம வந்து சந்திர பகவானை வழிபடும் போது நமக்கு நல்ல ஒரு மன தெளிவு கிடைக்குங்க. இந்த சித்ரா பௌர்ணமி தினத்தில் சந்திரனோட ஒளி வந்து பிரகாசமாக உதயமாகும்போது, சந்திரனோட ஒளி இந்த பூமியில் விழும்போது அந்த பிரகாசமான ஒளி உங்கள் மீது விழணுங்க. எவ்வளோ நேரம் உங்களால் சந்திரனோட ஒளியில் இருக்க முடியுமோ அவ்வளோ நேரம் இருங்க. இன்றைக்கி குடும்பத்தோட நில ஒளியில் நேரத்தை செலவு செய்யும்போது நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஏன்னா அந்த சக்தி வந்து நம்ம உடம்பு வந்து உள்வாங்கிக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இதனால தாங்க இன்றைக்கி எல்லாரும் குடும்பத்தோட நில ஒளியில் சாப்பிடணும் அப்படின்னு சாஸ்திரத்தில் நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க நம்முடைய முன்னோர்கள். இன்று சந்திர பகவானோட ஒளி உங்கள் மீது எந்த அளவுக்கு விழுதோ அந்த அளவுக்கு சந்திரனோட சக்தியை உங்களுடைய உடம்பு வந்து உள்வாங்கிக் கொள்ளும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இந்த வருடம் முழுவதும் அந்த சந்திர பகவானின் ஆற்றல் உங்கள் உடம்புக்குள்ளேயே இருக்கும். ஏன்னா அவ்வளவு பவர் நில ஒளியிலிருந்து இன்னைக்கு பூமிக்கு வருமாங்க. இதை நீங்கள் ஆன்மீக ரீதியாக செஞ்சாலும் சரி, அறிவியல் ரீதியாக செஞ்சாலும் சரி, அது உங்களுடைய இஷ்டம். இந்த பௌர்ணமி ஒளியில் நம்ம நெகட்டிவாக எதுவும் சொல்லாமல் பாசிட்டிவான எண்ணங்களை மனசில் வச்சுட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் உட்காந்து அந்த சந்திர பகவானை நினச்சி நல்லா கண்ணை திறந்து பார்த்துக்கிட்டு அந்த ஒளியை வந்து நம்ம நல்லா கிரகிச்சிக்கிட்டு நம்ம என்ன செஞ்சாலும் என்ன சொன்னாலும் நடக்கும் அப்படின்னு நம்பப்படுதுங்க. பொதுவாகவே பௌர்ணமி தினத்தில் ₹1 நாணயத்தை நம்ம கையில் வச்சுட்டு சந்திர பகவானை பார்த்து நம்ம என்ன கேட்டாலும் நடக்கும். அதாவது பணம் பெருகணும், வீட்டில் நிம்மதி இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு அந்த காசை கொண்டு வந்து நம்ம பணம் வைக்கிற பெட்டியில் வைக்கும்போது பணம் பெருகும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. தொடர்ந்து இந்த பரிகாரத்தை நான் செஞ்சுட்டே தான் வரேங்க. அதோடு சேர்த்து சில சூட்சம பரிகாரங்களும் நம்ம செய்யும்போது நமக்கு நல்ல பலன் கிடைக்குங்க. இப்போ அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சுட்டு நான் வந்து ஜவ்வாது அத்தர் தாங்க போட்டுட்ருக்கிறேன். நல்ல ஒரு வாசமாக இருக்குங்க. பொதுவாகவே நீங்கள் வந்து அபிஷேகம் பண்ண முடியலனாலும் அதை நீங்கள் சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு ஏதாவது ஒரு வாசனை திரவியத்தை எல்லா சிலைகளுக்கும் போடணுங்க. எந்த இடத்துல நல்ல வாசனை இருக்குதோ அந்த இடத்துல தெய்வங்கள் குடிக்கொள்ளும் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக எல்லா தெய்வங்களுக்கும் நீங்கள் இந்த மாதிரி
செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்குங்க. எல்லா சிலைகளுக்குமே இந்த ஜவ்வாது அத்தர் போட்டிருக்கேங்க. ஜவ்வாது அத்தர் தான் போடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை போடலாங்க. புனுகு போடலாம், அரகஜா போடலாம், இல்லை ஜவ்வாது பவுடரே இருக்குது, அது கொஞ்சம் பன்னீர் மிக்ஸ் பண்ணி எல்லா சிலைகளுக்கும் நம்ம போட்டு விடும்போது நமக்கே வந்து மனசுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் எண்ணம் வருங்க. நல்ல வாசனையை நம்ம வந்து உணரும்போது நுகரும்போது நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் எண்ணம் வரும். இப்போ வந்து வராகி அம்மனுக்கும் போட்டு விட்டுடுறேங்க. போட்டு விட்டுட்டு நம்ம சந்தனம் குங்குமம் வைக்கும்போது, அந்த சந்தனம் குங்குமம் வைக்கும்போது கூட அந்த குங்குமத்துலேயும் கொஞ்சம் ஜவ்வாது பவுடர் மிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த சந்தனத்துலேயும் கொஞ்சம் பன்னீரும் கொஞ்சம் ஜவ்வாது பவுடரும். ஏன்னா ஒரு வாரம் வரைக்கும் அந்த வாசனை நல்லா இருக்குங்க. நம்ம பூஜை அறைக்கு போகும்போதே நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான எண்ணம் வரும். இப்போ சந்தன குங்குமம் வச்சுட்டு அவங்கவுங்கள அவங்கவுங்க இடத்துல உட்கார வச்சிடுறாங்க. எப்போவுமே ஒரு சிஸ்டர் கூட கேட்டிருந்தாங்க, ஏன் திருநீர் மேலே நீங்கள் உட்கார வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி. திருநீர் அப்படின்றது உயிரோட்டமான ஒரு பொருளுங்க. நம்ம ஒரு பயந்துட்டோம், நைட்டு தூங்கும்போது ஒரு கெட்ட கனவு வந்தது, நம்ம பயந்துட்டோம் அப்படின்னா உடனே வந்து திருநீர் எடுத்து நம்ம நெத்தியில் வச்சுப்போம். அந்தளவுக்கு சக்தி அந்த திருநீருக்கு இருக்குங்க. அந்த சக்தி வாய்ந்த திருநீருக்கு மேலே இந்த சக்தி வாய்ந்த தெய்வத்தை வைக்கும்போது அதுக்கான உயிரோட்டம் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. எனக்கு வந்து ஒருத்தர் சொன்னாங்க, நீங்கள் திருநீர் மேலே வைங்க அப்படின்னு சொல்லி. அதனால் எல்லா தெய்வங்களும் பொதுவாக நான் வந்து ஸ்படிகலிங்கம், முருகர் இவங்களெல்லாம் வந்து திருநீர் மேலே தாங்க வச்சுருக்கிறேன். வராகி அம்மனுக்கும் ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணி உட்கார வச்சுட்டேங்க. இப்போது இவங்களுக்கு அழகாக இப்போ இவங்களை அலங்காரம் பண்ணிட்டோம். இப்போ வந்து அழகாக பூ சாத்தணும். நம்ம பூ சாத்தலைனாவே நமக்கு அழகு கம்மியான மாதிரி தெரியுங்க. வராகி அம்மனுக்கு அந்த ஒரு செயின் இருந்தது, அதை போட்டு விட்டுட்டாங்க. மணி அது, செயின் இல்லை. அவங்களுக்கு செவ்வரளின்னா ரொம்ப பிடிக்கும், அதனால் செவ்வரளி பூ வைக்கிறேங்க. மகாலட்சுமி தாயாருக்கு மல்லிகை பூன்னா ரொம்ப பிடிக்கும், அவங்களுக்கு மல்லிகைப்பூ வைக்கிறேன். மல்லிகைப்பூ கொஞ்சம் இருந்ததுனால மகாலட்சுமி தாயாருக்கும் ஸ்படிகலிங்கத்துக்கும் முருகருக்கும் வச்சுட்டு வேலுக்கும் வந்து செவ்வரளி பூ தாங்க இன்றைக்கி சாத்துறேன். இன்றைக்கி காலையில் வந்து இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை வாஸ்து நாளுங்க. வீடு தொடர்பான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரியாகணும் அப்படின்னா வாஸ்து பகவானை நினச்சி ஒரு தீபம் ஏற்றணும். நான் வீடியோவில் சொல்லியிருக்கேங்க, ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். எத்தனை பேர் பார்த்தீங்க, எத்தனை பேர் அந்த தீபத்தை ஏற்றுனீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். காலையில் 9 to 9:30 கரெக்டாக 8:55 9:30 வரைக்கும் வாஸ்து நேரம். வாஸ்து பகவான் முழிச்சிருக்கிற அந்த நேரத்தில் நம்ம தீபம் ஏற்றி நம்ம வழிபடும்போது, நம்ம இப்போ இருக்கிற வீட்டிலையாக இருந்தாலும் சரி, வாடகை வீடாக இருந்தாலும் சரி, இல்லை சொந்த வீடு கட்டிக்கிட்டு இருக்கோம், இல்லை சொந்த இடம் வாங்க போகிறோம், இந்த மாதிரி வாஸ்து தொடர்பான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கண்டிப்பாக சரியாகுங்க. நீங்கள் நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களான்னு எனக்கு தெரியல. காலையில் அந்த தீபம் நான் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் எங்கள் வீடு நான் கட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்றது என்னோடய வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். அதை வந்து ஒரு 3 மாதமாக அது அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்குதுங்க. எந்த வேலையும் செய்ய முடியாமல் அது ஸ்டாப் ஆகி நிற்குது. இந்த தீபம் ஏற்றிட்டு போனேன். இப்போ வாசக்கால் வைக்கிறதுக்கு வெள்ளிக்கிழமை வாசக்கால் வைக்க போகிறேங்க. இது வந்து எதேச்சியாக நடந்ததா இல்லை இந்த தீபம் ஏற்றினால நடந்ததா அப்படின்றத என்னால் சொல்ல முடியல. ஆனால் நான் நினச்சிக்கிறேன், இந்த தீபம் ஏற்றிட்டு நம்ம வாஸ்து பகவானை மனசார வேண்டதுனால தான் நமக்கு வந்து அந்த வாசக்கால் வந்து வைக்க போகிறோம். வெள்ளிக்கிழமை வாசக்கால் வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறேங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எனக்கு. இது உங்களோட சந்தோஷமாக ஷேர் பண்ணிக்கிறேங்க. அடுத்து பொதுவாகவே நான் வந்து செவ்வாய்க்கிழமையில் வெற்றிலை தீபம் ஏற்றிட்டு வரேங்க. இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷல். முருகருக்கும் உகந்த நாள், அதோடு வந்து சிவபெருமானுக்கும் உகந்த நாள். வீடு தொடர்பான எந்த பிரச்சனை சரியாகணும் அப்படின்னா வெற்றிலை தீபம் ஏற்றி முருகப்பெருமானை வழிபடும்போது கண்டிப்பாக அது பிரச்சனை சரியாகும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க. இப்போ 6 வெத்தலைக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கிறேன். அதோடு வந்து முருகப்பெருமானுக்கு உகந்தது அப்படின்னா துவரம்பருப்பு வாங்கணும்னு நினைக்கிறவங்க செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரையில் நீங்கள் துவரம்பருப்பு தொடர்ந்து வாங்கிட்டே வந்து பாருங்களேன். உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு தெரியுங்க. பொதுவாக நம்ம வெள்ளிக்கிழமையில் சுக்கர ஓரையில் கல்லுப்பு வாங்கினா எந்த அளவுக்கு ஒரு சக்தியோ அதே அளவுக்கு செவ்வாய்க்கிழமையில் நம்ம துவரம்பருப்பு வாங்கும்போதும் நமக்கு நல்ல பலன்களே கிடைக்குங்க. பொதுவாகவே துவரம்பருப்பு தனியாக வச்சு தீபம் ஏற்றணும். இன்றைக்கி நான் வெத்தலைக்கு மேலே ஒரு தட்டு வச்சு அதில் துவரம்பருப்பு வச்சு மண் அகல் விளக்கு சுத்தமாக கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏற்றிக்கிறேங்க. அந்த வெத்தலைக்கு மிளகா பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கிறேங்க. இந்த தீபத்தை ஏற்றும் போது
ஆறுமுகம் அருளிடம் அனுதினமும் ஏறுமுகம், ஆறுமுகம் அருளிடம் அனுதினமும் ஏறுமுகம். இந்த மந்திரத்தை உங்களால் எத்தனை தரம் சொல்ல முடியுமோ அத்தனை தரம் சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கை ஏறுமுகமாகவே தாங்க இருக்கும். சின்ன ஒரு சூட்சமம் தாங்க இது. முருகப்பெருமானை நினச்சி வழிபடுறவங்க இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். கந்த சஷ்டிக்கு எந்த அளவுக்கு சக்தி இருக்கோ அதே சக்தி இந்த ஆறுமுகம் அருளிடம் அனுதினமும் ஏறுமுகம் இந்த மந்திரத்துக்கு இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து அதில் கொஞ்சம் ஜவ்வாது பவுட்ரு மிக்ஸ் பண்ணி திரி போட்டு தீபம் ஏற்றி முருகப்பெருமானை மனசார வேண்டிக்கலாங்க. நம்ம வீடு தொடர்பான எல்லா பிரச்சனையும் சரியாகணும், பணம் கட்டுறதுக்கு தேவையான பணம் வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டிக்கலாங்க. அடுத்து நைவேத்தியமாக வந்து வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம். இன்றைக்கி வந்து சித்திரகுப்தர் வழிபாடு அப்படின்றதுனால பால் சம்மந்தப்பட்ட எந்த பொருளும் நான் வைக்க மாட்டேங்க. இது வந்து எங்களுடைய இதில் வர்றது. ஒரு சிலர் வைக்கலாம்னு சொல்கிறாங்க. எங்கள் இதில் கும்பிடும்போது பால் சம்மந்தப்பட்ட பொருட்களை வந்து சித்திரகுப்தர் வழிபாட்டில் வைக்க மாட்டாங்க. இல்லாட்டி இன்றைக்கி பால் வச்சுருப்பேன், வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், ஒரு நெல்லிக்கனி வச்சுருக்கேங்க. அதோடு வந்து இனிப்புக்காக கடலை உருண்டையும் தட்டையும் வச்சுருக்கேங்க. இந்த பௌர்ணமி நிலவு போல் உங்களுடைய வாழ்க்கையும் பிரகாசமாக மாற வேண்டும் அப்படின்னா இன்றைக்கி ராத்திரி ஒரு எளிய தாந்திரிக சூட்சமாக பரிகாரத்தை செய்யணுங்க. ஏற்கனவே ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், எத்தனை பேர் பார்த்தீங்க அப்படின்னு தெரில. வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு சுலபமாக இந்த பரிகாரத்தை செஞ்சிடலாங்க. இந்த பரிகாரத்தை இன்றைக்கி ராத்திரி, அதாவது பௌர்ணமி ராத்திரிக்கு செஞ்சுட்டா போதுங்க. அடுத்த நாள்லேருந்து உங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவில் விடிவு காலம் பிறந்துடுங்க. வீட்டில் வருமானம் பெருகும், வீட்டை பிடிச்ச தரித்திரம் விலகும், அடமானத்தில் வச்சுருந்த நகையெல்லாம் சீக்கிரமாக மீட்டெடுக்கலாங்க. கடன் பிரச்சனையும் குறையும். அந்த அளவுக்கு பொருளாதார ரீதியாக எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்க போகும் அந்த பரிகாரத்தை தாங்க இப்போ நான் செஞ்சிட்ருக்கிறேன். ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்துகிட்டு அதில் சுத்தமான தண்ணி விட்டுட்டு ஒரு பிஞ்சு அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள், ஒரு 5 பூ மல்லிப்பூ தான் போடணுன்னு கிடையாதுங்க, வாசனை பூ. நீங்கள் வந்து முல்லை, ஜாதி இந்த மாதிரி வாசனை பூ ஏதாவது இருந்து ஒன்று கிடைச்சாலும் போடுங்க, ரொம்ப விசேஷங்க. அதோட வெள்ளி நாணயம் இல்லை வெள்ளி பொருட்கள் மோதிரம் இருந்தால் வெள்ளி போடுங்க. தங்கத்தில் சின்ன மூக்குத்தி இருந்தாலும் போடுங்க, ரொம்ப ரொம்ப விசேஷங்க. அதோட மாரியம்மனை நினச்சிட்டு ஒரு கொத்து வேப்பிலையை அதில் உருவி போட்டுட்டு அந்த தண்ணிக்கு முன்னாடி நீங்கள் உட்காந்துட்டு நல்ல பாசிட்டிவான எண்ணங்களை வந்து நீங்கள் வைக்கணுங்க. அதாவது செல்வம் பெருகணும், வீட்டில் என்றைக்கும் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும், சகல சௌபாக்கியத்தோடு சகல ஐஸ்வர்யத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வேண்டிக்கிட்டு பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இந்த டம்ளரை கொண்டு போயிட்டு நம்ம நில ஒளியில் வைக்கணுங்க. ஒரு நோட் புக்கும் ஒரு பெண்ணும் வைக்கணுங்க. இதுவரை நம்ம எத்தனை பாவங்கள் செஞ்சுருந்தாலும் தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச பாவங்கள் எல்லாம் மன்னிச்சிடு அப்படின்னு சித்திரகுப்தரை வந்து மனசார வேண்டிக்கோங்க. நான் தெரியாமல் செஞ்சுருந்தாலும் தெரிஞ்சு செஞ்சுருந்தாலும் அந்த பாவத்தை மன்னிச்சிடுங்க, இனிமேல் பாவம் பண்ணாத அளவுக்கான ஒரு இதுவை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி சித்திரகுப்தரை வழிபாடு பண்ணிவிட்டு இன்னிலிருந்து எந்த பாவமும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு நோட் புக்கு. ஏன்னா வரவு செலவு கணக்கு பார்க்குறவர், நம்மளுடைய பாவ கணக்குகளை பார்க்குறவர் சித்திரகுப்தர். அதனால் ஒரு நோட் புக் அதில் வைக்கலாங்க. அந்த நோட் புக்கை நம்ம வந்து நம்மளுடைய வரவு செலவு கணக்கு பார்க்கறதுக்காக நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு சிலருக்கு வந்து வரவு செலவு கணக்கு எழுதி வைக்கிற பழக்கம் இருக்கும். அவங்க வந்து அந்த நோட் புக்கை வந்து இந்த வருஷம் ஃபுல்லாக நம்ம பயன்படுத்திக்கலாங்க. சித்திரகுப்தரோட அருளோட நம்மளுடைய வருமானம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. வருஷம் நான் ஒரு நோட் புக் வச்சு வழிபாடு செஞ்சுக்கிறேங்க. அடுத்து தீபதூப ஆராதனை, நெய்வேத்தியெல்லாம் எல்லா சாமிக்கும் காமிச்சிட்டு நம்மளுடைய பூஜை வந்து நிறைவு செஞ்சுக்கலாங்க. இப்போ நான் செஞ்சு வச்சுருக்கிற இந்த தாந்திரிக பரிகாரம் அது கொஞ்ச நேரம் முருகப்பெருமானையும் நம்ம குலதெய்வத்தையும் வராகியனையும் சிவபெருமானையும் எல்லா தெய்வங்களும் மனசார வேண்டிக்கிட்டு இதை கொண்டு போயிட்டு நம்ம நில ஒளியில் வைக்கணுங்க. நைட்டு ஃபுல்லாக நில ஒளியில் இருந்தால் ரொம்ப விசேஷம். இதில் வந்து நம்ம தங்க பொருள் போட்டிருக்கிறோம், பாதுகாப்பு இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஒரு மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் நில ஒளியில் வச்சுட்டு நாமளும் அந்த நில ஒளியில் இருக்கலாங்க. கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கெல்லாம் நில ஒளியில் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொண்டு வந்து பூஜை அறையில் வைக்கலாம். இல்லை உங்களுக்கு பால்கனியில் வரும் அப்படின்னா அப்படியே நைட்டு ஃபுல்லாக விட்டிங்கன்னா ரொம்ப அந்த சந்தனோட ஒளி ஃபுல்லாக அந்த தண்ணிக்குள்ளே இறங்கியிருக்குங்க. இன்னும் சக்தி வாய்ந்த பொருளாக அது மாறி இருக்குங்க. எனக்கு வந்து கிச்சன்லேருந்து பார்த்தாலே நில ஒளி நல்லா தெரியுங்க. ஆனால் அவங்க கண்ணாடி டம்ளர் வைக்க முடியாது, தப்பி தவறி விழுந்துடுச்சுன்னா அதுவும் நமக்கு மனசு கஷ்டமாயிடும். அதனால் நான் மொட்டை மாடியில் எடுத்துமே வைக்க போகிறேங்க. இன்னைக்கு பாருங்கள் பூஜை அறை எவ்வளோ அழகாக இருக்குது. நல்ல மனசுக்கு ஒரு திருப்தியாகவும் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைபோடமும் இருந்ததுங்க. எல்லா பூஜையும் பண்ணி முடிச்சிட்டேங்க. இப்போ வந்து பாருங்கள், எனக்கு ஜன்னல்லிருந்தே, அதாவது கிச்சனோட ஜன்னல்லிருந்தே நில ஒளி சூப்பராக தெரியுங்க. ஜன்னலை திறந்து விட்டோம்னா பாருங்கள், ஜன்னல்லிருந்தே கிச்சனோட ஜன்னல்லிருந்தே நில ஒளி சூப்பராக எனக்கு தெரியுங்க.
ஆனால் வந்து இது வைக்க முடியாது, கண்ணாடி டம்ளர் கை தவறி கீழே வந்துட்டாலும் அது மனசு கஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்லி மொட்டை மாடியில் கொண்டு போய் வச்சுருக்குறேங்க. வச்சுட்டு நல்ல பாசிட்டிவ் எண்ணத்தோடு நமக்கு என்ன தேவையோ அது மனசார சந்திர பகவான்கிட்ட வேண்டிக்கிட்டு ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக, ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக அப்படின்னு ஒரு 27 முறை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேயே வச்சுட்டு நான் வந்துட்டேங்க. ஒரு 2-3 மணி நேரம் கழித்து ஒரு 10 மணிக்கு மேலே இந்த டம்ளரை கொண்டு வந்து வீட்டில் வச்சுட்டு காலையில் எழுந்ததும் இதில் இருக்கிற தங்க காசு, வெள்ளி நாணயம், ரூபா நாணயம் இதெல்லாம் எடுத்து பூஜை அறையில் வச்சுட்டு அதை அப்படியே கொண்டு போய் நம்ம பணம் நகை வைக்கிற இடத்துல வைக்கணுங்க. இதை நம்ம வந்து செலவு பண்ணிக்கக்கூடாதுங்க. அதுக்கப்புறம் இந்த தண்ணியை வீடு ஃபுல்லாக நல்லா தெளித்து விடணும். நம்ம குளிக்கிற தண்ணியிலும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி குளிக்கும்போது வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி, நம்ம உடம்புல இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி இதெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன வழிபாடுகள், சின்ன சின்ன தாந்திரிக பரிகாரங்கள் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் அப்படின்றதுல எனக்கு எந்த வித சந்தேகமும் இல்லைங்க. இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் பலனடையட்டும். இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். டேக் கேர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்.